பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் கம்பெனி வந்து திவால் ஆக போகுது. இது என்னோட சாபமாகவே விட்றேன். பார்த்துக்கோங்க. கடவுள் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பாரு ஜியோ கம்பெனி. ஜியோ அட்ரஸே இல்லாமல் போக போகுது கூடிய சீக்கிரம். எல்லாம் நம்பர் 1 இடத்துல நீங்க தானே இருப்பீங்க. அப்டேட் பண்றது இல்ல சார், நம்பர் 1 இடத்துல நீங்க தானே இருப்பீங்க. உங்களுக்கு வருமானம் பத்தலையா? கூடிய சீக்கிரம் 3000 இடத்துக்கு போக போறீங்க. நம்பர் 1க்கு வந்து பிஎஸ்என்எல் வரப்போகுது, நம்பர் 2க்கு ஏர்டெல் வரப்போகுது, 3000க்கு நீங்க போக போறீங்க. பாத்துக்கோங்க. ஃப்ரீயா கொடுத்து ஜனங்களை கவர் பண்ணி இப்ப ஊருக்கு முன்னாடி விலையாத்துறது வந்து பித்தலாட்டம் தானே. இது ஏமாத்துறது தானே, பகல் போல தானே இருக்குது. இல்ல உங்களெல்லாம் கேட்கறதுக்கு ஜியோ கம்பெனி கேட்கறதுக்கு எவனுமே இல்லைன்னு நினைச்சீங்களா எப்படி? நீங்க ஒரு ஒன்று தான் நெட்ஒர்க்கே இருக்குது இந்தியாவில். இந்த ஃபீட்பேக்கை வந்து அம்பானி சாருக்கே அனுப்புங்க. நானும் கால் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், சோசியல் மீடியாலாம் ஸ்ப்ரெட் பண்றேன். ஹலோ வணக்கம், நான் கிஷோர்ஜி ஆஃபீஸ் கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணியிருக்கேன். சொல்லுங்க. இது ஒரு சர்வீஸ் கால் சார், 2 நிமிஷம் பேசலாமா? ஃப்ரீயா இருக்கீங்களா? சொல்லுங்க சார். இது ஒரு சர்வீஸ் கால், 2 நிமிஷம் பேசலாமா? ஃப்ரீயா இருக்கீங்களா? பேசுங்க சார். ஜியோல இருந்தா பேசுறேங்க. சொல்லுங்க சார். எஸ் சார். சார் திருப்பதி சார், நம்ம ஜியோ நம்பர்லேருந்து இப்போ வேற ஆப்ரேட்டர் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்க இல்லைங்களா? ஆமாங்க சார். அது தான் சார் கால் பண்ணியிருக்கேன். சொல்லுங்க. நம்ம ஜியோ பயன்படுத்துறது உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்குங்களா? ஆமாங்க, இந்தியா முழுசுமே சிரமம் தான் இருக்கு சார். மக்களுக்கு, இல்லாத மக்களுக்கு எல்லாருக்குமே சிரமம் தான். காசு இருக்கிறவங்களுக்கு கொண்டாட்டம், காசு இல்லாதவங்களுக்கு திண்டாட்டம். அங்க வந்து ஜியோ கம்பெனி ஓனர் வந்து அம்பானி சார் அவர் கல்யாணத்துக்கு கோடிக்கணக்கில் 5000 கோடி 10,000 கோடி செலவு பண்ணிக்கிறாரு. அவர் பாட்டுக்கு விலையை ஏற்றிட்டாரு. சர்வீஸே ஒன்றும் போரா இருக்குது. இன்டர்நெட் வேகம் இல்லை, ஒழுங்காக நெட்ஒர்க்கே கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் சரி பண்ணாமல் விலை ஏற்றினா சாதாரண மக்கள் எப்படி யூஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க. சாரி சார், உங்கள் ஃப்ரஸ்ட்ரேஷன் புரியுது. ஃப்ரீயாக எதுக்கு கொடுத்தீங்க ஃபர்ஸ்ட்? 2016 ஃப்ரீயாக நெட்ஒர்க் கொடுத்து எல்லாரையுமே வந்து கவர்ச்சி பண்ணீங்க. இப்போ எல்லாத்தையுமே விலை ஊருக்கு முன்னே விலை ஏற்றுறீங்க. இதெல்லாம் ஏமாத்த வேலை தானே, இது பித்தலாட்டம் தானே இந்த மாதிரி பண்ணுறது. ஃப்ரீயாக கொடுத்து ஜனங்களை கவர் பண்ணி இப்போ ஊருக்கு முன்னாடி விலை ஏற்றுறது வந்து பித்தலாட்டம் தானே. இது ஏமாத்துறது தானே, பகல் கொள்ள தானே சார். இது கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? இல்லை உங்களெல்லாம் கேட்கறதுக்கு ஜியோ கம்பெனி கேட்கறதுக்கு எவனுமே இல்லைன்னு நினச்சிட்டிங்களா எப்படி? நீங்கள் ஒரு ஒன்று தான் நெட்ஒர்க்கே இருக்குது இந்தியாவில், வேற எதுவுமே கிடையாது. எல்லா நெட்ஒர்க்கையும் ஒழிச்சிட்டிங்க. 10-15 நெட்ஒர்க் இருந்துச்சு. ஜியோக்காரன் வந்து நாட்டையே அந்த சிம் நெட்ஒர்க்கே ஒழிச்சிட்டாங்க எல்லாமே. இப்போ பாரத் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வர்றது கொடை வேற, எல்லாத்துலேயும் நீங்கள் உள்ள வரீங்க. எல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரேட்டு. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டை தான் நாங்கள் யூஸ் பண்ணணும். ஜனங்க என்ன நெட்ஒர்க் கொடுக்குறீங்க ஃபஸ்ட்டு? உங்கள் நெட்ஒர்க் ஸ்பீடு இருக்கா ஃபஸ்ட்டு? 5G ஒழுங்கா உங்களால் எல்லா ஏரியாலும் கொடுக்க முடியுதா? அதை சரி பண்ண உங்களால் முடியல. இதில் விலை ஏற்றி என்ன பண்ண போகிறீங்க? உங்க பாருங்க, நீ கூடி சீக்கிரம் 3000 போக போகிறீங்க. நம்பர் 1க்கு வந்து பிஎஸ்என்எல் வரப்போகுது, நம்பர் 2க்கு ஏர்டெல் வரப்போகுது, 3000 நீங்கள் போக போகிறீங்க. பார்த்துக்கோங்க. ஜியோ அட்ரஸே இல்லாமல் போக போகுது கூடிய சீக்கிரம். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா விலையை ஒழுங்காக குறைக்கலன்னா கண்டிப்பாக ட்ராய்க்கெல்லாம் நாங்கள் வந்து ரெக்வஸ்ட் வச்சு கம்பெனியும் போட சொல்லுவோம். ஏன்னா 2016 ஃப்ரீயாக கொடுக்குறோம் நெட்ஒர்க், எல்லாமே ஃப்ரீ நெட்ஒர்க்குன்னு கொடுத்து ஜனங்களை ஏமாற்றி நீங்கள் வந்து ஜனங்களை சின்னம் வாங்க வச்சு வித்த ஆளுங்க நீங்கள். இப்போ வந்து நீங்கள் வேற விலையை ஏற்றிருக்கீங்க. ஏன் எல்லா நெட்ஒர்க்கோட ஃபர்ஸ்ட் ஃப்ரீயாக கொடுத்த ஆளுங்க, இப்போ ஏன் கம்மியாக கொடுக்குறதுக்கு என்ன? உங்களுக்கு ஃப்ரீயாக ஒன்றும் உங்களுக்கு கொடுக்க சொல்லல. இப்போ ரேட்டை கம்மியாக கொடுங்க. பிஎஸ்என்எலோட கம்மியாக கொடுக்கலாம்ல நீங்கள். எல்லாம் நம்பர் 1 இடத்துல நீங்க தானே இருக்கீங்க. இல்ல சார், நம்பர் 1 இடத்துல நீங்க தானே இருக்கீங்க. உங்களுக்கு வருமானம் பத்தலையா? அம்பானி சார் வந்து அங்க உட்காந்து மும்பையில ஆடம்பரமா உலகத்துல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு பார்ட்டி வைப்பாரு. இங்க நாங்க வந்து ரீசார்ஜ் பண்ணி சாவணுமா? அவ்வளவு அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணி நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். எங்க காசு ரீசார்ஜ் பண்ணாதான் நீங்க கோடீஸ்வரன் ஆக முடியும். அம்பானிக்கு வருமானம் வரும், இல்லைன்னா வருமா? சொல்லுங்க. புரியுது. யாரோட பணங்க? எதுக்கு அந்த அளவுக்கு ஆடம்பரம் நீங்க பண்ணிக்கோங்க, இல்லைன்னு சொல்ல. எங்களுக்கு விலை ஏற்றி தான் நீங்க ஆடம்பரமா பண்ணணுமா? எவன் காசு சொல்லுங்க? இந்திய கவர்மெண்ட்டும் உங்களை கேட்கறது இல்ல, வாரி வாரி கொடுக்குறாங்க. யாரும் கேட்கறதுக்கே நாதி இல்ல. அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கீங்க ஜியோ கம்பெனி. பாத்துக்கோங்க, கண்டிப்பா உங்க கம்பெனி வந்து திவால் ஆக போகுது. இது என்னோட சாபமாவே விடுறேன். பாத்துக்கோங்க. கடவுள் கண்டிப்பா தண்டனை கொடுப்பாரு ஜியோ கம்பெனிக்கு. நெட்ஒர்க் எல்லாமே மாற போறாங்க சார். சத்தியமாவே இந்தியாவில் பூராமே நெட்ஒர்க் ஜியோல இருந்து எல்லாமே மாறணும். நாங்களே இதெல்லாம் பொதுமக்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா, எல்லாருமே ஜியோல இருந்து மாறிடுங்கன்னு சொல்லிட்டு நாங்களே விளம்பரம் படுத்துவோம். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துலயுமே. எங்களுக்கு பிஎஸ்என்எல் கம்பெனி வந்து கவர் ஒழுங்கா கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, நாங்க அதை தான் யூஸ் பண்ணுவோம் இனிமேல். புரியுதுங்களா? கண்டிப்பா இதோட எழுத்து கண்டிப்பா போராட்டங்கள் வெடிக்கும். பாத்துக்கோங்க. ஏன்னா இருக்கிற கம்பெனி எல்லாமே உங்களால ஒழிஞ்சுது. இப்போ வந்து நீங்க தான் ஒரே கம்பெனின்ற ஒரு இதை வந்து உருவாக்கணுன்றதுனால, மோனோபோலியை உருவாக்கணும், காம்படிஷனே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க இஷ்டத்துக்கு ஏத்துறீங்க. யாரை கேட்டுங்க ஏத்துறீங்க? ராயை வந்து மதிக்கிறீங்களா? சொல்லுங்க.
எங்களுக்கு வந்து பழையபடி கொடுங்க. 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்டுக்கு ஒரு பைசா அந்த மாதிரி கட்டாயிரது கொடுங்க. நாங்க ஏன் ஃபிக்ஸ்டா ஒரு அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணணும்? எங்க விருப்பம். நாங்க மொத்தத்துல 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்றோம், அதுக்குண்டான மட்டும் நாங்க கால் பேசிக்கிறோம். எங்களுக்கு ஃப்ரீ காலே வேணாம், ஃப்ரீ நெட்ஒர்க்கே வேணாம். நாங்க காசு போட்டு நெட் யூஸ் பண்ணிக்கிறோம், காசு போட்டு பேசிக்கிறோம். இந்த ஃப்ரீயே வேணாம். யாருங்க இந்த பிளான் எல்லாம் கொண்டு வந்தது? ஜியோ காரங்களே இதெல்லாம் கொண்டு வந்தது. இந்தியாவில் ஒழிச்சிட்டீங்க எல்லாருக்குமே, சரிங்களா? ம், சொல்லுங்க. இந்த ஃபீட்பேக் அம்பானி சாருக்கு அனுப்புங்க. இந்த ஃபீட்பேக்கை வந்து அம்பானி சாருக்கே அனுப்புங்க. நானும் கால் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், சோசியல் மீடியாலாம் ஸ்ப்ரெட் பண்றேன், சரிங்களா? ஷூர் சார். மொத்தத்துல ஜியோ கம்பெனி வந்து விலையை குறைக்கலன்னா எல்லாருமே வந்து போர்ட் ஆயிடுவாங்க, பாத்துக்கோங்க. வேற ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? இல்ல சார், அவ்வளவுதான் சார். ம், ஓகேங்க, தேங்க்யூ. தேங்க்யூ சார்.